ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற வீடியோ டாபிக் எதை பத்தின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்காவில் நடந்த ஒரு ஏரோப்ளேன் அண்ட் ஹெலிகாப்டரோட கிராஷ் பத்தி தான் பேச போறோம். இதோட மொத்த ஹிஸ்டரி என்ன, அது மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இன்சிடென்ட்க்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அண்ட் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இல்லைன்னா அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அண்ட் பிளாக் ஹாக் பிளேன் கிராஷ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. இப்படி இதுக்கு பேர் வைக்கப்படுது. இது எங்க நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ரீகன் ரெனால்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்துல தான் நடந்திருக்கு. அதுவும் பொட்டாமேக் ரிவர்ல தான் இந்த கொலிஷன்கள் நடந்து, அது மட்டும் பாகங்கிறது விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்ல பயணிச்சவங்க மொத்த எண்ணிக்கைங்கிறது 64 பேர். அது மட்டும் இந்த பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ல பயணிச்சவங்க சொல்லி பார்த்தோம்னா 3 சோல்ஜர்ஸ் பயணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டீட்டெயிலான விஷயங்கள் உள்ள பார்ப்போம். சரியா, இந்த விஷயம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி சொல்லணும்னா, அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் கிட்டத்தட்ட ரொனால்ட் ரீகன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், வாஷிங்டன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தரையிறங்கக்கூடிய சமயத்துல பிளாக் ஹாக் ஆர்மி ஹெலிகாப்டர், இந்த பிளாக் ஹாக்குங்கிறது அந்த ஹெலிகாப்டரோட பெயர்னு சொல்லப்படுது. அவருடைய ஹெலிகாப்டர்ல 3 ஆர்மி சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இந்த ஹெலிகாப்டரோட மோதல் ஏற்படுது, அதாவது கொலிஷன்ங்கிறது ஏற்படுது. இந்த கொலிஷன்னால ஒரு மிகப்பெரிய விபத்துங்கிறது ஏற்பட்டு பிளேனோட பாகங்களும் சரி, ஹெலிகாப்டரோட பாகங்களும் சரி பக்கத்துல கூடிய பொட்டோமேக் ரிவர்ல விழுது. இது சரியா இந்த ஏர்போர்ட் நம்ம சொல்லியிருந்தோம், ரொனால்ட் ரீகன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த ஏர்போர்ட் எங்க இருக்கு சொல்லி பார்த்தோம்னா, கொலம்பியா மாகாணத்துக்கு அருகில் இருக்கிறது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பிளேன்ல சரியா 60 பயணிகள் பயணிச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் 4 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அதுல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் எங்கேருந்து இந்த பிளைட் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, விச்சிட்டா அப்படிங்கிற இடம் இருக்கு. இது கான்சாஸ் மாகாணத்துல இருக்கு. அந்த இடத்துல இருந்து கரெக்டா யுனைடெட் ஸ்டேட்ஸோட கேபிட்டல் சிட்டியா கூடிய வாஷிங்டன் டிசியை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரோப்ளேனா அமையுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த ஹெலிகாப்டர், பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் பார்த்தோம்னா ஃபோர்ட் பெல்ஃப்ளாயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இங்கேதான் புறப்படக்கூடிய இடங்களா அமைஞ்சிருக்கு. வாஷிங்டன் டிசியோட ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீமுக்கான சீஃப் என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல ரெஸ்கியூ ஆகக்கூடிய மக்கள் ரொம்ப கஷ்டம் தான், அதுவும் சர்வைவர்ஸா இருக்கக்கூடியவங்க ரொம்ப கஷ்டம் தான் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏர்கிராஃப்ட் கொள்ளையிட இருக்கிற விதம் ரொம்ப மோசமான நிலையிலையும், அதே சமயம் அவங்க விழுந்திருக்கக்கூடிய பொட்டோமேக் ரிவர் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ரொம்ப ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இப்ப இருக்கிறதா சொல்றாங்க. இதோட ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல இது மாதிரி ஆக்சிடென்ட் நடந்து விழுவங்க பார்த்தோம்னா அவங்க உயிர் போறது ரொம்ப கடினம்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இருந்தாலும், அப்படிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலுமே, எப்படியா இருந்தாலும் ரெஸ்கியூவர்ஸ் ரெஸ்கியூ பண்ணி ஆகணும். அதுக்காக இன்ஃபிளேட்டபிள் போட்ஸையும் அதே சமயம் லைட் வச்சு தேடக்கூடிய ஹெலிகாப்டர் தேடுறத பணியும் தீவிரமா நடைபெற்று தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு. அதோட வாஷிங்டன் டிசியோட மேயர் என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ரொம்ப தீவிரமான நிலையில அமைஞ்சிருக்கு. அதே சமயம் பார்த்தாலும் ரெஸ்கியூவர்ஸ் ரெஸ்கியூ பண்றதுக்காக ரொம்ப தீவிரமான முயற்சி ஈடுபட்டு இருக்காங்க. அதே சமயம் லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பார்த்தோம்னா நல்லது நடக்கிறதுக்கு நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த வாஷிங்டன் டிசியோட ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீமோட சீஃப் என்ன சொல்றாருன்னா, இது ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ரிஸ்கியான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றாரு. அது அவர் தெரியக்கூடிய விதத்திலேயே தெரியுது, இது ரொம்பவே மோசமான அளவில் நடந்த விபத்துங்கிறது. சரியா என்ன நடந்துச்சு, அந்த சமயத்தில் நடந்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் என்ன சொல்லி பார்ப்போம். சரியா பார்த்தோம்னா இரவு 9 மணி அளவுல தான் இந்த இன்சிடென்ட்கள் நடக்கப்படுது. இந்த 9 மணில சரியா பார்த்தோம்னா இந்த ஏர்கிராஃப்ட் பேர்கள்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஏரோப்ளேன் பேரு, இது பார்த்தோம்னா அமெரிக்கன் ஏர்லைன்ஸஸ் சேர்ந்ததா இருக்கக்கூடியது. இது கனடால மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட ஒரு பிளேனா இருக்குது. இந்த பிளைட்டோட நம்பர் என்ன சொல்றாங்கன்னா 5342 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்பர் தெரிவிக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர், இந்த பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் தான் சொல்லி பார்த்தோம்னா இதுவும் சேர்ந்து ரொனால்ட் ரீகன் நேஷனல் ஏர்போர்ட் வாஷிங்டனை நோக்கி வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த 2 பிளேனும் சரி ஹெலிகாப்டரும் சரி நோக்கி வந்துட்டு இருக்கு, ஏர்போர்ட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. நோக்கி வந்துருக்கிற சமயத்துல பார்த்தோம்னா கரெக்டா ஏர்போர்ட் சேர்ந்த ஃபிளைட் அத்தாரிட்டிஸ் சொல்றாங்கன்னா, கண்ட்ரோல் அத்தாரிட்டிஸ் அவங்க என்ன தெரிவிக்கிறாங்க சரி பார்த்தீங்கன்னா, நீங்க ரன்வே 33 நோக்கி உங்களோட பிளேன் தரையிறக்குங்க, லேண்டிங் பண்ணுங்க சொல்றாங்க. அதே மாதிரியே தான் பார்த்தோம்னா சிக்னல்ஸையும் கரெக்டா பைலட்ஸ் 2 பைலட்ஸுமே ரன்வே 33 நோக்கி கரெக்டா டர்ன் பண்றாங்க. ஆனா டர்ன் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா 8:47 கரெக்டா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆர்மியில இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் கேட்கிறாரு, உங்களால உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஏரோப்ளேனை பார்க்க முடியுதா, அந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் பார்க்க முடியாது சொல்லி கேட்கறாரு. கரெக்டா பார்த்தோம்னா அவங்களால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெஸ்பாண்டும் வருது. ஆனா அதுல இருந்து கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கிராஷ் ஆகுது 30 செகண்ட் முன்னாடி அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, கிராஷ் 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 ஐ அலர்ட் 3 அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு கிராஷ் ஆக போறது தெரிஞ்சிருச்சு.
அதே தெரியுது. அதுக்கப்புறம் வானத்தை நோக்கி பாக்குறாங்க கண்ட்ரோல் அத்தாரிட்டிஸ். அவங்களால பார்க்க முடிஞ்சது எல்லாமே ஒரு பிரைட்டான வெளிச்சமும் அதோட சேர்த்து ஒரு ரொம்ப சத்தமும் பார்க்க முடியுது. கரெக்டா அது மாதிரி கிராஷ் ஆயிட்டு பொட்டோமேக் ரிவர்ல விழுது. இது கரெக்டா பார்த்தா வாஷிங்டன் டிசிக்கு சவுத் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய, சவுத் வெஸ்ட்னா தென் மேற்கு திசையில இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடிய ரிவர்ல இது விழுது. இது விழுந்ததுக்கு அப்புறம் இது விழக்கூடிய அந்த தருணத்தை வந்து ஏர்போர்ட் அந்த அத்தாரிட்டிஸ் வந்து அவங்களால பார்க்க முடியுது, ஆனா ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆனா நமக்கு நிறைய ரெக்கார்டிங்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த ரெக்கார்டிங்ஸ் நியூஸ்ல கூட நிறைய ஃபிளாஷ் பண்ணதை பார்த்துருக்க முடியும். அது எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ரிவருக்கு மறுமுனையில் இருக்கக்கூடிய ஜான் எஃப் கென்னடி பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் அங்க இருக்கக்கூடிய கேமரால தான் இது ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. கரெக்டா பார்த்தோம்னா பிளேன் வந்து பின்னாடி வர கூட ஹெலிகாப்டர் மேல நகரும்போது வந்து கரெக்டா கொலைட் ஆகி அவங்க 2 பேரும் வந்து ஃபிளைட் பாகங்களும் வந்து கரெக்டா ரிவர்ல விழுது. இதுதான் நடந்திருக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு. ஏர்போர்ட்டோட சிஇஓ அத்தாரிட்டி என்ன சொல்றா சொல்லி பார்த்தோம்னா, அவர் வந்து காலை 11 மணி வரைக்குமே ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் செய்யப்படுது இந்த இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு. அதுக்கு அடுத்து அதை டிராவல் பண்ணக்கூடிய விக்டிம்ஸா யார் யாரா இருக்கும்னு சொல்லிட்டு நியூஸ்ல பல செய்திகள் வந்திருக்கு. அந்த செய்திகள் என்னன்னு சொல்லி சொல்றேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, யூஎஸ் ஸ்கேட்டிங் வந்து சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காகவும் அதே சமயம் ஃபிகர் ஸ்கேட்டிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக யூஎஸ் ஸ்கேட்டிங் வீரர்களும் அதே சமயம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அதே சமயம் கோச்சஸும் கூட அதை டிராவல் பண்ணிருக்கலாம் சொல்லப்படுது. அதே சமயம் 60 மெம்பர்கள் இவங்க குறிப்பிட்ட அளவு இருக்கலாம் தெரிவிக்கப்படுது. அதே சமயம் ரஷ்யாவில இருந்து ஒரு நியூஸ் என்ன சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிரெம்லின்ல இருந்து நியூஸ் வருது. அதாவது அவங்களோட வந்து முக்கியமான வந்து வேர்ல்ட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்போட வின்னர்ஸா இருக்கக்கூடிய 2 பேர் வந்து அது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பலமான கண்டிஷன்ஸ் தெரிவிக்கிறாங்க. வாஷிங்டன் நடந்த இந்த ஆக்சிடென்ட் துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஹெலிகாப்டர்ல கூடிய 3 பேருமே கரெக்டா ஏதோ ஒரு ஆர்மி சோல்ஜர்ஸா இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஒரு ஆர்மி ஆபீஷியல் வந்து என்ன சொல்றாங்க, ரெஸ்கியூ டீம்ல இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா, 30 பாடிஸ் வரைக்குமே இது வரைக்கும் ரெக்கவர் பண்ணப்பட்டிருக்கு ரிவர்ல இருந்து. ஆனா இன்னும் தேடுதலுங்கிறது அதிகரிச்சுட்டு தான் இருக்கு சொல்லப்படுது. அதே சமயம் பார்த்தோம்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து இனிமே வந்து சரியான டோல், அதாவது வந்து எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து இன்னும் வெளியிடப்படவே இல்லை. அதே சமயம் ரெஸ்கியூவர்ஸ் உயிரோட இருக்கவங்க யாரு, சர்வைவர்ஸ் தான் யாருன்னு சொல்லிட்டு இன்னும் தெரிவிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம வெதர் ஃபோர்காஸ்டிங் பீப்புளும் மெடிக்கல் ஃபீல்ட சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா, இது மாதிரி வந்து இந்த கிராஷ் நடந்திருந்தாலும் அவங்க விழுந்தக்கூடிய ரிவர்னு சொல்லி பார்த்தோம்னா அது பொட்டாமேக் ரிவர். அது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் கூடிய ரிவரா இருக்கு. அது மட்டும் அவங்க வின்டர் சீசனா இருக்கனால அவ்வளோ ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல ரொம்பவே வந்து மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய டெம்பரேச்சரா இருக்கு. அதுல முக்கியமா இருக்கிற கன்சர்ன் என்ன சொல்லி பார்த்தோம்னா, விழுந்தவருக்கு சீக்கிரமா ஹைப்போதெர்மியாங்கிற விஷயங்கிறது பாதிக்கப்படுறதுதான் வாய்ப்பு அதிகம் சொல்லி தெரிவிக்கிறாங்க. இந்த ஹைப்போதெர்மியா பாதிக்கப்பட்ட அன்கான்சியஸ்க்கு போறதும் அதே சமயம் சீக்கிரம் மயக்கம் அடைகிறதும் வந்து ஏற்படும். கிட்டத்தட்ட வந்து 15-30 நிமிஷத்துக்குள்ள இந்த விஷயங்கிறது எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தோம்னா, இது மாதிரி ஃப்ரீசிங் கோல்ட் டெம்பரேச்சர்ஸ் பாடிஸ் வந்து போயிருக்கும் போது ரொம்ப சீக்கிரமான நிலையில வந்து மரணம்ங்கிறது ஏற்படுது. அவங்க அன்கான்சியஸ்க்கு போய் அதுக்காக அவங்க மரணத்தை சந்திப்பாங்க அப்படின்னு தெரிவிக்கப்படுது. இது மிகப்பெரிய கன்சர்ன்ஸை உருவாக்கி இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, அந்த பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸ் பார்த்தோம்னா 3 ஆர்மி சோல்ஜர்ஸ் அதை பயணிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு தெரிவிக்கப்படுது. ஆனா சரி எத்தனை அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் பயணிச்சிருக்காங்க தெரிவிக்கப்படல. ஆனா இது ஒரு பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 குரூ மெம்பர்ஸ் வரைக்கும் பயணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம 11-15 வரைக்குமே அந்த பீப்புளுங்கிறது பயணிக்கிறதுக்கான இந்த விஷயமா அது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளாக கருதப்படுது. இது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது 3 யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அதுக்கடுத்து அத்தாரிட்டிஸ் என்ன கன்சர்ன் தெரிவிக்கிறாங்க சொல்லி பார்த்தோம்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரசிடென்டா இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் என்ன தெரிவிக்கிறாருன்னா, இது ரொம்ப துரதிருஷ்டவசமான ஈவெண்டா இருந்தாலும் சரியான வகையில புரோட்டோகால்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தா, அதே சமயம் ப்ரிகாஷனரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தா எல்லாமே சரியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு. அதே சமயம் பார்த்தோம்னா இதுக்கான முழுமையான முயற்சியும் அதே சமயம் இமீடியட்டான இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்து தெரிவிக்கிறாரு. அதே சமயம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப வெரி அன்யூஷுவலான இன்சிடென்ட்டா அமைஞ்சிருக்கு. அதே சமயம் ரொம்ப பிஸியஸ்டான ஏர்போர்ட்ஸ் ஒன்று அமைஞ்சிருக்குதான் இந்த வாஷிங்டன்ல கூட ஏர்போர்ட்டா இருக்கக்கூடியது. இப்படிப்பட்ட ஏர்போர்ட்லேயே இது கவனக்குறைவுல நடத்தக்கூடிய விஷயமா இருந்திருக்குமா, ஆனால் இது ரொம்ப கன்சர்ன் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் நடந்த இந்த ஃபிளைட் கிராஷ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.